உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மௌனையா. நான் உங்ககிட்ட அந்த மாதிரி சண்டை போட்டிருக்க கூடாது, அந்த மாதிரி குரலை உயர்த்தியும் பேசியிருக்க கூடாது. அதே மாதிரி நான் உங்ககிட்ட தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பயமுட பேசாம தூங்க போறியா இல்ல நான் ஹாலுக்கு போட்டுமா? இல்ல நான் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்க, உங்ககிட்ட பேசவும் மாட்டேன், சண்டை போட மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு நீங்க கட்டில் மேல போய் தூங்குங்களேன். நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். இல்ல மோனையா, இது சரியா இருக்காது. உங்களுக்கு தரையில படுக்க பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். போய் கட்டில் மேல தூங்குங்க. இது என்னோட தண்டனை. உன் மேல நம்பிக்கை வச்சதுக்காக. நீ போய் பெட் மேல படுத்துக்கோ. அப்புறம் நான் போய் ஹால்ல படுத்துருவேன். அப்புறம் குஷி அம்மா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. உங்களை எப்படி பாராட்டுறது தாமினி அக்கா? எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும்போது ரொம்ப பிரமாதமா அடிச்சு உடிச்சு நொறுக்கிடுறீங்க. இதெல்லாம் உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ராதா, ஒருத்தர் காயத்துல எப்படி உப்ப தூவுறதுன்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும். இன்னைக்கு நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. மோகன் ஐயா, எனக்கு நல்லா தெரியும் உங்களோட பல காயங்கள் ரணங்கள்ல ஆபீஸ் சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா சீக்கிரமே நான் உங்களோட காயங்கள் ரணங்கள் எல்லாத்தையும் ஆத்திடுவேன். கடவுளே கிருஷ்ணா, நான் ரொம்ப கடினமான வேலையை கையில எடுத்திருக்கேன். நீங்க தான் எனக்கு சக்தியா இருக்கணும், எனக்கு துணையா இருக்கணும். எனக்கு மோகன் ஐயா மேல காதல் இல்லாதப்போ அவர் வாழ்க்கையில திரும்ப சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவர் மேல காதல் வந்ததும் எங்க 2 பேரோட வாழ்க்கையில இருந்து சந்தோஷம் மொத்தமா போயிட்ட மாதிரி இருக்கு. 81087950. அது என்ன நம்பர்? கொஞ்சம் மறுபடியும் சொல்லு. இல்ல மோனையா, சும்மாதான். அந்த நம்பர் எனக்கு மறுபடியும் சொல்லு, நான் கேட்கணும். நான் தான் சொல்லுங்கிறல்ல. இத சொல்றேன். 8108795068. உங்களுக்கு எப்படி தெரியும் மோனையா? இது யாரோட நம்பர்? ஒரு நாளைக்கு அவளுக்கு 10 போன் பண்ணுவேன். 10 போன், 10 மெசேஜஸ். அப்புறம் அதுக்கெல்லாம் அவ எனக்கு என்ன பதில் அனுப்பியிருக்கா பாத்தியா? இது துளசியோட நம்பர். இது நிஜமாவே என்னோட நம்பரா இருந்தா ஆபீஸ் ரெக்கார்ட்ல இந்த நம்பர் இருக்கணுமே. துளசி அக்கா நம்பரா? ஒரு வாட்டி மறுபடியும் அந்த நம்பரை சொல்லுங்க. 8108795068. இல்ல மோனையா, கடைசியில 76ன்னு இருக்கு. இதுதான் துளசியோட நம்பர் ராதா. இந்த நம்பரை என்னால எப்பவும் மறக்க முடியாது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பண்ணி தானே என்னோட பாதி வாழ்க்கை போச்சு. இந்த நம்பரை என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னால மறக்க முடியாது. புரியுதா? இது துளசி அக்காவோட நம்பரா? நான் தான் சொல்றேன்ல. என்னாச்சு? மோனையா,
இந்த நம்பர் துளசி அக்காவோட நம்பர் மாதிரியே இருக்கு. சொல்ல போனா ரொம்பவே ஒத்து போகுது. முதல் தடவை நான் இந்த நம்பரை படிக்கிறத கேட்டப்போ இது துளசி அக்கா நம்பர்னு உங்களுக்கு தோணுச்சுல்ல? யாரா இருந்தாலும் முதல் தடவை இந்த நம்பரை பார்த்தாங்கன்னா இது துளசி அக்காவோட நம்பர் தானே அடிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா பல தடவை நம்ம நம்பரோட கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டோம். மோனையா, இந்த நம்பர் துளசி அக்கா நம்பர் மாதிரியே இருக்க ஒரு நம்பர், அவ்வளவுதான். ஆனா 2 நம்பர் வித்தியாசம் இருக்கு. இது நிச்சயமா இது எதிர்ச்சியா நடந்த விஷயம் இல்ல. நான் இப்போ உனக்கு ஒண்ணு காட்டுறேன். இது வரைக்கும் நான் யாருக்குமே இதை காட்டினதில்ல. மோனையா, எனக்கு துளசி அக்காவோட மெசேஜ் காமிக்கிறீங்களா? ராதா, உன்கிட்ட தான் இதெல்லாம் நீ தலையிட வேண்டான்னு சொன்னல. மோனையா, துளசி அக்காவோட மெசேஜ் நீங்க எனக்கு காட்டிதான் ஆகணும். இது குஷி மேல சத்தியம் சொல்லிட்டேன். சீக்கிரம் காட்டுங்க. உன் காரியத்தை சாதிக்க நல்ல வழியை கண்டுபிடிச்சிருக்க. என் பொண்ணு மேல சத்தியம் பண்ணி வேலையை வாங்கிக்கிறேன். முதல்ல காட்டுங்க. என்னோட போன் எங்க? உங்களுக்கு தானே தெரியணும். இந்தா கொடுங்க. மோனையா, இதுல நம்பரே தெரியலையே. இந்த நம்பரை காட்டுங்களேன். இது ஸ்கிரீன்ஷாட், அதாவது போட்டோ. இதுல நம்பர்லாம் தெரியாது. நான் போனை மாத்தினப்போ எல்லா மெசேஜஸும் டெலீட் ஆயிடுச்சு. அம்மா, இதுல வேற என்னெல்லாம் இருக்கு? இந்த செடிகள் நான் காட்டுறேன், இருங்க. இதோ இருக்குல்ல, போன் விழுந்துருச்சு. என்னாச்சு? மோனையா, போன் உடைஞ்சிடுச்சா இல்ல யாராவது உடைச்சிட்டாங்களா? என்ன கேள்வி இது? இல்ல மோனையா, உங்க போன் அன்னைக்கு என்னால தானே உடைஞ்சது. அப்போ உங்களுக்கு போனை யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க? இந்தா. தாமினிதான். அப்போ துளசி அக்கா இறந்ததுக்கு அப்புறம் உங்க போன் வேலை செய்யாம போச்சுல்ல, அப்ப யார் கொண்டு வந்து கொடுத்தது? துளசி இறந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு தேவையான எல்லாத்தையும் தாமினி தான் கொண்டு வந்து கொடுப்பா. என்னாச்சு? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? பதில் சொல்லு. ஏன்னா மோகனையா, நீங்க எது துளசி அக்காவோட நம்பர்னு நினைக்கிறீங்களோ அது அவங்களோட நம்பரே கிடையாது. என்ன பேசுற நீ? அப்ப இந்த மெசேஜஸ் துளசி அனுப்பலையா? ஆமா மோகனையா. தேங்க்யூ ராதா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.